ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்யா திரேக்குமார் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைலு, அதாவது கொங்கு நாட்டு ஸ்டைல் பள்ளிப்பாளைய சிக்கன் எப்படி செய்யறதை பார்க்க போகிறாங்க. இது இன்றைக்கி பிராய்லர் கோழி தான் எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், பிராய்லர் ரன்லேயுமே செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு நம்ம வெறும் வெங்காயம், சின்ன வெங்காயம், வரமிளகாய், தேங்காய், கருவேப்பில்லை, இஞ்சி பூண்டு, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே போட தேவையில்லை. எந்த மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு பசஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3/4 கிலோ பிராய்லர் கோழி எடுத்துருக்குறேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவி நம்மளுக்கு நல்லா சதன்னு வருங்க. இப்போ 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 12 காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி சில்லாக கட் பண்ணி லேஸாக அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க. தேங்காயும் உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பிடிச்சது இன்னும் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தட்டி எடுத்து வச்சுருக்குறாங்க. தட்டி சேர்த்து பாருங்கள், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ண வேண்டாம். 3/4 கிலோ பிராய்லர் கோழி நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் இப்போ நான் கல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லெண்ணெயும் செய்யலாம், நல்லெண்ணெய் செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் கல்லெண்ணெய் தான் செய்ய போகிறேன். கல்லெண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூடாக தேவையில்லைங்க, சும்மா லைட்டாக சூடானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஃபஸ்ட் போட்டுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அப்போ ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நீங்கள் மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக போகிறத விட இந்த மாதிரி நான்வெஜ்க்கெல்லாம் நம்ம வறுவல் செய்கிறப்ப இது மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ நுரைச்சி வருதுன்னு பாருங்கள். எண்ணெய் இது செக்கெண்ணெய்ங்கிறதுங்க. உண்மையான செக்கெண்ணெய்னா இது மாதிரி நீங்கள் கல்லெண்ணெய் ஆட் பண்ணுறப்ப நல்லா இது மாதிரி நுரவிட்டு வரும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இது உண்மையான செக்கெண்ணெய்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை அப்படியே ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாய் நான் 12 எடுத்துருக்கேங்க. 1/4 கிலோவுக்கு 4 கணக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் லாஸ்ட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் பத்தினா கூட நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணாலும் அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வரமிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்பலாம் வதக்கணும் தேவையில்லை. நம்ம அந்த சிக்கன் வேகிறப்பவே நல்லா மசிஞ்சு நல்லா உங்களுக்கு தொக்கு மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்போவே நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணோன்னே தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்குங்க. இது கொஞ்சம் நல்லா சுருண்டு வர மாதிரி வரும் நம்மளுக்கு சிக்கன். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சிக்கன் கலவா மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு கொஞ்சம் நல்லா சுண்டி வரும். நம்மளுக்கு அந்த சிக்கன் நல்லா சுருண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிக்கனுக்கும் இப்போக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இப்போவே நம்ம கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அந்த காரத்தோடு நமக்கு சிக்கன் அந்த ஃப்ளேவரு, அந்த மிளகாய் காரத்தோடு வேகிறப்ப நல்லா தேங்காய் கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் விட அந்த தேங்காய் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த அவ்வளோ டேஸ்ட் இறங்கியிருக்கும் அந்த தேங்காயில். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மட்டன் எது செஞ்சாலுமே இந்த மாதிரி தேங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. திருவி போகிறத விட இந்த மாதிரி தேங்காய் சில்லு அரிஞ்சு போட்டு செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த தேங்காய் எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்துடுச்சு நம்மளுக்கு. ஃபஸ்ட் போட்டதுக்கும் இப்போ நல்லா பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி எப்போவுமே ஆட் பண்ணணும். மட்டன் சிக்கன் எதாக இருந்தாலுமேங்க போட்டோன்னே ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு வேறு மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கொஞ்ச நாள் இது மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதாவது சிக்கனுக்கு கொஞ்சம் லைட்டாக சிக்கன் மேலே இருக்கிற மாதிரி தண்ணி அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும்.
பிராய்லர் கோழிங்காட்டி உங்களுக்கு அது சீக்கிரம் வெந்து வந்துடும் 20 மினிட்ஸில். அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும். நாட்டுக்கோழியாக இருக்கிறப்ப நம்ம இன்னும் நிறைய ஆட் பண்ணணும் தண்ணி. ஏன்னா அது கொஞ்சம் வேகறதுக்கு வந்து லேட் ஆகுங்காட்டி இன்னுமே நம்ம தண்ணி நிறைய ஆட் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக. இது வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. பாருங்கள் நல்லா அப்படி கொதிக்குது. நல்லா அப்படி கொதி வரப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு, உங்களுக்கு காரம் பத்தலினா நீங்கள் மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட வேண்டாம், அது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிரும். எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வரமிளகாவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ வச்ச ஒரு பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஒரு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. சிம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியமில் வைக்கக்கூடாதுங்க. ரெண்டுக்கு நடுவில் வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சும்மா இடையில ஒரு டைம் 2 டைம் எடுத்து இது மாதிரி கலரி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு குக் ஆயிடுச்சு சூப்பராக. பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா. அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக மணக்க நம்மளுக்கு எங்கள் ஊர் கொங்கு நாட்டு ஸ்டைல் பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடிங்க. இது எந்த ஹோட்டல் நீங்கள் வந்தீங்கனாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே கொங்கு பெட்டில் தான் இந்த மாதிரி பள்ளிப்பாளைய சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ எந்த ஊருக்கு போனீங்கனாலுமே பள்ளிப்பாளைய சிக்கன் ரெசிபி வந்து எல்லா மெனு கார்ட்லேயுமே வந்துடுச்சு. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க, எந்த மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாதம் வச்சு இதை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த தேங்காய் கலரே பார்த்திங்கன்னா நல்லா அந்த சிக்கன் கலர் மாதிரியே மாறிடுச்சு. எங்களுக்கு சிக்கன் தேங்காய் எதுனே தெரியாத மாதிரி நம்மளுக்கு அந்தளவுக்கு சூப்பராக அந்த மசாலாலாம் பைண்ட் ஆகி நம்ம அந்த தேங்காயும் அந்தளவுக்கு சிக்கன் மாதிரியே மாறிடுச்சு பாருங்கள். நீங்கள் மறக்காமல் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், அதுதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அந்த தேங்காய். நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா ஊற்றின தண்ணிக்கும் அது கிரேவி பார்த்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் நம்ம சாதத்தோட பசங்க சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. சைட் பை அப்படியே நான் சாப்பாடு வச்சுட்டேங்க. நல்லா சூடாக சாப்பாடு நம்மளுக்கு அது கேஸ் ரிலீஸ் ஆகிறப்போ சாப்பாடோடு வச்சு சூடாக சாப்பிட்றப்போ நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான குயிக்காக சமைக்கக்கூடிய அதாவது எங்கள் பாரம்பரிய சமையல்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஈஸியான டிஷ்ஷஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.